காத்தாங்குடி நகரசபை இலங்கை எனும் திருநாட்டுக்குள் உள்ளதா, ஜனநாயகம் முறையாக பேணப்படுகின்றதா என்ற ஒரு கேள்வி வருகின்றது. எங்களுக்கு தெரிந்த வகையில் இலங்கையின் ஜனாதிபதியாக நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நாங்கள் அனுரகுமார் திசாநாயக்கவை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் காத்தாங்குடி நகரசபையின் செயற்பாடுகளை பார்க்கும்போது காத்தாங்குடிக்கு ஜனாதிபதி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் சகோதரர் எம்எல்ஏஎம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லா போன்றே காணப்படுகின்றது. சுற்றுலாத்துறை அமைச்சினால் 4 மில்லியன் பெறுமதியான 4 சுற்றுலாத்துறை படகுகளை வழங்கியிருந்தது. அது வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்டிருந்தாலும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற விடயத்தில் அங்கே கவனம் செலுத்தப்படவில்லை. அந்த போர்டை செலுத்தும் சாரதி உண்மையில் நீச்சல் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். அதேபோன்று அனுமதிகள் அனைத்தும் சரியாக வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அனுமதிகள் இன்னும் வழங்கப்படவில்லை. சட்ட ஒழுங்கு பேணப்படுவதில்லை. முறையான அனுமதிகள் வழங்கப்படுவதில்லை. எதிர்க்கட்சி வேறு ஆளுங்கட்சி வேறு என்று பிரித்து அங்கே வேலை திட்டங்கள் செயற்படுத்தப்படுகின்றன. அதேபோன்று முறையற்ற விதத்தில் அரச சொத்துக்கள் பயன்படுத்தப்படுவது எனது வன்மையான கண்டனங்கள். அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், எங்களது டூரிசம் மினிஸ்ட்ரியால் கொடுக்கப்பட்ட ஒரு போர்டு ஒன்று சேவையில் இடப்பட்டது. அந்த சேவையில் இடப்பட்டதற்கு நகரசபை உறுப்பினர்களுக்கு உத்தியோகபூர்வ கடித அடிப்படையில் எந்த அழைப்பிதழும் வரவில்லை. ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு அழைப்பு வந்தது, சாதாரண பொதுமக்களுக்கு கொடுப்பது போன்று. இதை எனது வன்மையான கண்டனங்கள். அதே போன்று அந்த போட் சர்வீஸுக்கு எந்தவித முன் அனுமதியும் ஏசிஎல்ஜியோ சிஎல்ஜியோ வழங்கவில்லை. அதே போன்று அதை செயற்படுத்துவதற்கு அவர்களும் செயற்படுத்த வேண்டாம், முன் அனுமதியை பெற்றுக்கொண்டு செயற்படுத்துங்கள் என்று கூறியிருந்தார்கள். சுற்றுச்சூழல் அதிகார சபை, அதே போன்று ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் மற்றும் எங்களது வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டுகளில் நாங்கள் பெர்மிஷன் எடுத்து தான் அந்த போட் சர்வீஸை ஓடும். ஆனால் நாங்கள் எந்தவித பெர்மிஷனும் இல்லாமல் இதன் பிற்பாடு அண்மையில் ஒரு சிறு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்துருந்துச்சு. அதில் மக்கள் 30 பேர் தப்பியிருந்தார்கள். தற்சமயம் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் அதற்கு நகரசபை உறுப்பினர்களாக நாங்களும் பதில் சொல்லியிருக்க வேண்டும். எனக்கும் மக்கள் சக்தியின் உறுப்பினரான எனக்கும் சகோதரர் கலீல் பாரிக்கும், சகோதரர் கலீல் பாரி ஒரு சுயேட்சைக்குழு உறுப்பினர், அவருக்கும் எதிராக இவர் ஒரு கண்டன தீர்மானத்தை அவர் கொண்டு வந்தார். நாங்கள் மக்களுக்கு பாதுகாப்பு சம்பந்தமாக இந்த விடயத்தை முகநூலில் பதிவிட்டதாகவும் அதனால் வருமானம் குறைந்து விட்டதாகவும். இங்கே நான் கேட்கிறேன் ஒன்று, மக்களின் பாதுகாப்பு முக்கியமா அல்லது நகரசபையின் வருமானம் முக்கியமா என்றுதான் பொதுமக்களிடமும் நான் கேள்வி கேட்கின்றேன். நூலில் நேற்று பார்க்கிறேன், ஒரு சர்வசாதாரணமாக ஏதோ ஒரு அமைப்பை போட்ட ஒரு நபர், எங்களது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு, இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு தலைவர், அவரை விமர்சித்து அவர் பிழையாக வழி நடத்தினார் என்று எந்தவித அமைப்பு, எந்தவித பதிவு செய்யப்பட்ட அமைப்பின் பெயரை போட்டு ஒருவர் பதிவிட்டிருக்கொள்ளி பார்த்து. அதே போன்று எங்களது காத்தாங்குடி பிரதேச செயலகத்தின் செயலாளர் அவர்களையும் பிழையாக வழி நடத்துவதாக கூறப்பட்டிருக்கின்றார். வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், காத்தாங்குடி பிரதேச செயலாளர் ஒரு மூத்த எஸ்எல்ஏஎஸ் அதிகாரி. அவரை இவ்வாறு பிழையாக அவரை முகநூலில் போடுவதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். அதே போன்று கந்தசாமி பிரபு என்பவர் ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர். அவரையும் இவ்வாறு முகநூலில் விமர்சிக்கும் போது அவர்களுக்கு பிழையான சாயம் குத்தப்படுகின்றது. இந்த உதாரணமாக சொல்லப்போனால் தற்போது கூறப்படும் இந்த ஒரு பிரதேச குழு கூட்டத்தில் தற்போது கூறப்படும் 2 பேர் கலந்து கொள்ள வேண்டும் சேமனோடங்கிற விஷயமெல்லாம் 6 மாதத்துக்கு முதலே வந்தது. ஆனால் சில சபைகளில் பல பிரச்சனைகள் போய் அதன் பிறகு தீர்மானிக்கப்பட்டது ஒவ்வொரு கட்சியில் ஒரு வாரம் எடுக்கிறது என்று சொல்லி. இவ்வாறான விடயங்களிலேயும் 5 கட்சி இருந்த ஒரு சபையில் 5 பேர் போகிறதால என்ன பிரச்சனை? மக்களோட பிரச்சனை தான் கதைக்க போகிறோம் எல்லாரும். ஏன் அதை பயப்படணும்? இந்த எங்களுக்கு ஏன் பயப்படணும் எங்களுக்கு விளங்குதில்லை. அப்போ இன்னும் பிள்ளையான நடவடிக்கை எடுக்க போகிறாங்களா என்ற ஒரு கேள்வியெல்லாம் மக்கள் எங்கள்கிட்ட கேட்குறாங்க.
இது எங்களது தனிப்பட்ட கருத்துக்கள், தனிப்பட்ட விடயம் அல்ல. இது மக்களுக்கான சேவையை நாங்கள் மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அண்மையில் கூட காத்தாங்குடி நகரசபையின் தவிசாளரிடம் ஒரு பிரேரணை கொண்டு வந்தேன். காத்தாங்குடி ஜாமியுல்லா பிரியின் வீதி கிட்டத்தட்ட 20 வருடங்களாக மிகவும் மோசமாக காணப்படுகின்றது. நடு பக்கம் கான் அதை அப்போ தனியார் நிதியை கொண்டு செயற்படுத்துவோம் என்று சொல்லி ஒரு பிரேரணை கொண்டு போனவுடன் அதை வாங்க மறுத்துவிட்டு இந்த கடந்த நகரசபை கூட்டத்தில் அவர் எழுந்து சென்றார். எங்களுக்கு இந்த விடயங்களில் புதினமாக இருக்கின்றது. இலங்கை நாட்டுக்கு ஒரு சட்டம், காத்தாங்குடிக்கு ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. இந்த வாரான விடயங்களை மதிப்புக்குரிய கௌரவ ஜனாதிபதி அதிமேதகு ஜனாதிபதி அவர்களின் பார்வைக்கு நான் விடுகின்றேன். அதேபோன்று இலங்கையின் உயர் அதிகாரிகளும் இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இன்று பிற்பகல் 2 மணி அளவில் மண்முனை பிரதேச செயலக பிரிவில் நடைபெற இருக்கும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயும் குறித்த ஒழுங்கில் தான் குறித்த குழு கூட்டம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஒழுங்கிலே நாங்கள் நகரசபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு 12 மாதங்கள் பூர்த்தி அடைந்திருக்கிறது. அந்த 12 மாத காலப்பகுதிக்குள் 2 பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த 2 பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கும் குறித்த ஒழுங்கில் தான் எங்களுக்கு இந்த அழைப்புகளும் கிடைக்கப்பெற்றது. நடைபெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குறித்த ஒழுங்கில் கிடைக்கப்பெற்றது. புதிய சுற்றறிக்கை 6 மாதங்களுக்கு முன் வெளியிடப்பட்டதாக சொன்னாலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே குறித்த ஒழுங்கில் தான் நடைபெற்றது. அந்த ஒழுங்கில் தான் எங்களுக்கும் கடந்த முறை இந்த அழைப்புகள் கிடைக்கப்பெற்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் ஏற்பாடு செய்திருந்த குறித்த பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு நாங்கள் அங்கம் வகிக்கும் நகரசபையில் அங்கம் வகிக்கும் தலா 3 உறுப்பினர்கள் இங்கே இருக்கிறோம். எங்களுக்கு எந்த விதமான அழைப்புகளும் கிடைக்கப்படவில்லை. இது தொடர்பாக நாங்கள் நேற்று முன்தினம், அதாவது 1ஆம் தேதி காத்தாங்குடி பிரதேச செயலாளரை சந்தித்து நேரடியாக சென்று நாங்கள் இது தொடர்பாக கேட்டறிந்தோம், ஏன் எங்களுக்கு அழைப்பு அனுப்பப்படவில்லை என்று. அவர் பிரதேச செயலாளர் டிசிசி சேர்மன் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவரின் கருத்துக்கு அமைவாக புதிய சுற்றறிக்கை படி அழைப்புகளை நகரசபைக்கு அனுப்புமாறு வேண்டிக் கொண்டதற்கு அமைவாக புதிய சுற்றறிக்கையில் உள்ளபடி, அதாவது சேர்மன் நகரசபை தவிசாளர் அங்கம் வகிக்காத ஏனைய 2 கட்சிகளின் 2 உறுப்பினர்களை தெரிவு செய்து தருமாறு தான் நகரசபைக்கு கடிதம் அனுப்பியதாக எங்களுடன் சொன்னார். குறித்த விடயத்தை நாங்கள் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கந்தசாமி பிரபு அவர்களின் கவனத்தை கொண்டு வந்ததன் பின் இது ஒரு ஜனநாயக மீறல். நாங்கள் எதிர்க்கட்சியிலே 3 பேர் பிரதானமாக அங்கம் வைக்கிறோம். மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை சபையிலோ பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே வைப்பதற்கு நாங்கள் தான் அதை பேசுகிறாக இருக்கிறோம். ஏனைய எதிர்க்கட்சிகள் காத்தாங்குடி பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே இது சம்பந்தமாக தெளிவுகளை படுத்தவில்லை என்ற பிற்பாடு அதை ஏற்றுக்கொண்டு மாவட்ட பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பிரதேச செயலாளருக்கு ஒரு அனுமதியை கொடுத்தார். இம்முறை இன்று நடைபெற இருந்த கூட்டத்துக்கு இதற்கு முதல் அனுப்பிய ஒழுங்கின்படி சகல கட்சிகளையும் அங்கம் வகிக்கும் ஒரு உறுப்பினரை கலந்து கொள்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அந்த அடிப்படையிலே பிரதேச செயலாளர் 1ஆம் தேதி காத்தாங்குடி நகரசபைக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். சகல கட்சிகளை அங்கம் வகிக்கும் உறுப்பினர்களை கலந்து கொள்வதற்காக பெயர்களை தங்களுக்கு அனுப்புமாறு. ஆனால் நேற்று பிற்பகல் 2 மணி வரை குறித்த கடிதத்திற்கு காத்தாங்குடி நகரசபை பதிலளிக்கவில்லை. இந்த விடயத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். இன்று நடைபெற இருக்கிறது. நேற்று பிற்பகல் 2 மணி வரை கடிதத்தை நகரசபை எங்களது பெயர்களை சிபாரிசு செய்து பிரதேசங்களுக்கு அனுப்பவில்லை என்ற விடயத்தை அறிந்து கொண்டு நாங்கள் உடனடியாக நேற்று மட்டக்களப்பு மாவட்ட உதவி உள்ளூராட்சி ஆணையாளருக்கு ஒரு எழுத்து மூல முறைப்பாட்டை செய்தோம். நாங்கள் 3 நகரசபை உறுப்பினர்களும் கொடுத்த விடயம் தொடர்பாக காத்தாங்குடி நகரசபை இதுவரை பதிலளிக்காமல் இருக்கிறது. நாளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது என்ற விடயங்களை உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு உடனடியாக மட்டக்களப்பு உள்ளூராட்சி ஆணையாளர் குறித்த நகரசபையின் செயலாளர் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது தொடர்பாக வினவினார். அப்போது காத்தாங்குடி நகரசபை செயலாளர் பதிலளிக்கிறார், தனக்கு அந்த விடயத்தை செய்ய முடியாது என்றும் தவிசாளர் தான் அதை தெரிவு செய்ய வேண்டும் என்றும். அப்பொழுது தெளிவாக உதவி உள்ளூராட்சி ஆணையாளர் கேட்கிறார், யாருடைய பேரை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கடிதம் வந்திருக்கிறது பிரதேச செயலகத்திலிருந்து. அப்பொழுது அவர் சொல்கிறார் செயலாளரின் பேர். அப்படியானால் நீங்கள் பதிலளியுங்கள் அந்த கடிதத்துக்கு. இல்லையா தவிசாளர் உத்தரவு இல்லாமல் என்னால் செய்ய முடியாது என்று. அவ்வாறானால் எனக்கான விளக்கத்தை எழுத்து மூலம் அனுப்புமாறு உதவி உள்ளூராட்சி ஆணையாளர் வேண்டிக் கொண்டிருந்தார். பின்னர் இது தொடர்பாக நான் கிழக்கு மாகாண முதலமைச்சருக்கு ஒரு முறைப்பாட்டை செய்தேன்.
ஜனாதிபதி செயலகத்துக்கும் நான் ஒரு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான விடயங்களை தெளிவுபடுத்தினேன். அதன் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் மட்டக்களப்பு மாவட்ட பிரதேச ஒருங்கிணைப்பு தலைவருமான பிரபு அவர்களிடம் இது தொடர்பாக மீண்டும் நாங்கள் எங்களது அழுத்தங்களை கொடுத்தோம். அந்த ஒழுங்கிலே நேற்று பிற்பகல் குறித்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்துவதாக பாராளுமன்ற உறுப்பினர் மாவட்ட பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பிரபு அவர்கள் ஒரு எழுத்துமுள்ள அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். உண்மையிலேயே ஒரு ஜனநாயகமாக நாங்கள் எங்களது கருத்துக்குள் உள்வாங்கப்பட வேண்டும் என்ற முயற்சியை ஏற்றுக்கொண்டு இந்த விடயத்தை பாராளுமன்ற உறுப்பினர் பிரதேச ஒருங்கிணைப்பு தலைவர் செய்திருக்கிறார். அந்த வகையில் அவருக்கு நாங்கள் இந்த இடத்தில் நன்றியை சொல்ல வேண்டும். ஒரு ஜனநாயகமற்ற முறையிலே நடக்க இருந்த அந்த கூட்டத்தை நடத்துவதற்கான முழு அரசியல் அழுத்தங்களையும் உள்ளூர் அரசியல்வாதிகள் செய்கிறார்கள். இங்கே பிரதான விடயம் ஒரு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது எந்த உள்ளூர் அரசியல் தலையீடுகள் இல்லாமல் அரச நிர்வாகம் செய்யப்பட வேண்டிய விடயம். ஆனால் இங்கே காத்தாங்குடி பிரதேச செயலாளர் காத்தாங்குடி நகர சபைக்கு ஒரு உத்தியோகபூர்வமாக ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கார். எங்களது பேர்களை சிபாரிசு செய்திருவார். அது காத்தாங்குடி மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் பிரதி தலைவர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்களின் ஊடக செயற்பாட்டாளர் ஒருவரினால் சமூக ஊடகங்களிலே ஒரு உத்தியோகபூர்வமான அரச கடிதம் வெளியிடப்படுகிறது. அரசியல் தலையீடுக்க முழுக்க ஒரு அரசியல் லாபத்தை நோக்கி இந்த கடிதங்கள் ஒரு அரசு நிர்வாகம் பகிர்ந்து கொள்ள கடிதம் எவ்வாறு நேற்று பிற்பகல் அனுப்பிய கடிதம் நேற்று இரவு சமூக ஊடகங்களில் பகிரப்படுகிறது. அரச நிர்வாகம் முழுக்க ஒரு அரசியலுக்காக பயன்படுத்தப்படுகிறதா காத்தாங்குடியிலே என்ற கேள்வி எங்கள் மத்தியில் மிக நீண்ட நாட்களாக எழும்பிக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பான அந்த வகையிலே குறிப்பிட்ட சில நாட்களுக்குள் மீண்டும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற இருப்பதாக சமூக ஊடகங்களூடாகவும் இணையூடாக அறிய முடிகிறது. காத்தாங்குடி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெறுவதாக இருந்தால் ஒரு ஜனநாயக முறையிலே மக்கள் பிரச்சனைகளையும் நாங்கள் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு செல்வது எங்கள் தனிப்பட்ட பிரச்சனையை பேசுவதற்கோ எங்களுடைய தனிப்பட்ட எந்த நலனுக்காக அல்ல. காத்தாங்குடியிலே உங்களுக்கு தெரியும் மிக தேவையான விடயங்களும் மிக நுணுக்கமான விடயங்களும் பல்வேறு பக்க இதுகளிலே அரங்கேறி கொண்டு ஒரு அண்மையிலே காத்தாங்குடி நகரசபையிலே நடைபெறும் விடயங்களை அவதானித்தால் அதை நான் சொல்ல வேண்டும். 12 மாதங்கள் நகரசபை பூர்த்தி அடைந்திருக்கிறது. நகரசபை அமர்விலே பேசப்படும் விடயம் ஒன்று, நகரசபை மினிட்டிலே கூட்டறிக்கையிலே வரும் விடயம் ஒன்று. மிக பாரதூரமான விடயம் இது. அதாவது மத்திய கல்லூரி விவகாரம் என்று நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். மத்திய கல்லூரி சுவர் உடைப்பு சம்பந்தமான விடயம் நகர சபையிலே 2026ஆம் ஆண்டுக்கான ஒரு திட்ட முன்மொழிவாக 25 விடயங்கள் நகர சபையிலே முன்வைக்கப்படுகிறது. அதிலே காத்தாங்குடி 27வது விடயமாக காத்தாங்குடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலைக்கு தேவையான செயற்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தல் என்று சபை அமர்வில் தவிசாளர் எங்களிடம் அனுமதியை கேட்கிறார். நாங்கள் அதற்கான அனுமதியை கொடுக்குகிறோம். ஏனென்றால் மத்திய வித்யாலயம்ங்கிறது அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய விடயம். அந்த விடயமே குறித்த அடுத்த மாதம் நடைபெறும் அமர்வின் கூட்டறிக்கையில் வர வேண்டும். ஆனால் கூட்டறிக்கையில் முழுக்க அது மாற்றப்பட்டு அவர்களின் தேவைக்கேற்ப அந்த குறித்த சுவரை உடைப்பது, பார்க்கிங் அமைப்பது என்று முழுக்க மாற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நான் கண்டறிந்து சபையிலே இதை நீங்கள் பேசிய விடயம் வேறு, இங்கு வந்திருக்கின்ற விடயம் வேறு என்று சபையில் ஏற்றுக்கொண்டார் தவிசாளர். அதன் பின் என்னுடைய அந்த கருத்தை 3 சபைகள் கடந்து இன்னும் மினிட்டில் சேர்க்காமல் இருக்கிறார். ஒரு ஜனநாயக விரோதமான விடயம் இது தொடர்பாக கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளருக்கு அறிவித்திருக்கிறேன், மாகாண உள்ளூராட்சி ஆணையாளருக்கு எழுத்துமுறை அறிவித்திருக்கிறேன், நடவடிக்கை எடுத்து இதுகளை ரத்து செய்யுமாறு. ஆனால் எந்த விதமான பதில்களும் இன்னும் மாகாண உள்ளூராட்சி ஆணையாளரிடமிருந்தோ மாவட்ட உள்ளூராட்சி ஆணையாளரிடந்தோ எங்களுக்கு கிடைக்கப்படுகிறது இல்லை. எல்லா அரசு நிர்வாகங்களும் இவர்களுக்கு இந்த விடயங்களுக்கு தவிசாளர்களுக்கு ஆதரிக்கின்றார்களா, ஏன் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பது ஒரு பாரிய குற்றச்சாட்டாகவும் பாரிய ஒரு கேள்வியாகவும் என்னிடம் இருக்கிறது. ஆகவே இது தொடர்பாக அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை வேண்டும். இந்த விடயங்களை நாங்கள் உண்மையிலே இந்த காத்தாங்குடி நகர சபையில் நடக்கும் விடயங்கள் இந்த விடயங்களும் ஊடகமயப்படுத்தப்படுவதில்லை. காரணம், முதலாவது கூட்டத்திலேயே தவிசாளர் அவருடைய தன்னிச்சையான ஒரு தீர்மானத்தை முன்வைத்தார். அதாவது ஊடகங்களை மறுப்பது இல்லை. ஏனைய பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அதுபோன்ற நகர சபை அமர்வுகள் எல்லாம் தாராளமாக ஊடகவியலால் அனுமதிக்கப்பட்டு ஊடக சுதந்திரம் அங்கே கருத்தப்படுகிறது. ஆனால் காத்தாங்குடி நகர சபையில் மாத்திரம் இதுவரையுமே அந்த அனுமதியை மறுத்து வருகிறார். நாங்கள் முன்வைத்தால் சொல்கிறார், இல்லை இடவசதி போதாது, இடவசதி என்று ஒரு பொருத்தமற்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். எனவே எதிர்வரும் காலங்களில் ஊடகங்கள் பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டம் அனுமதிக்கப்படுவது போன்று காத்தாங்குடி நகர சபை அமர்வுகளிலும் ஊடகம் அனுமதிக்கப்படும் பொழுது பல
பல விடயங்களை வெளிக்கொண்டு வரவரும் கட்டாயம் ஊடகம் அனுமதிக்கப்படுவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எழுத்து மூலம் அடுத்த கட்டங்களாக நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம். காத்தாங்குடி நகரசபை உறுப்பினர் சுயேட்சை குழு இன்று நடைபெறவிருந்த பிரதேச ஒழுங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்ட காரணமாக நாங்கள் இந்த ஊடக சந்திப்பிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நடக்க இருந்த பிரதேச சபை ஒழுங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நடந்த பிரதேச சபை ஒழுங்கிணைப்பு கூட்டங்களிலே ஒரு கட்சியிலிருந்து ஒருவரை அழைக்கப்பட்டிருந்தது. இந்த வருடம் 2 பிரதேச ஒழுங்கிணைப்பு கூட்டங்கள் நடைபெற்றிருந்தது. ஆகவே இறுதியாக நடைபெற்று இன்று நடக்க இருந்த இந்த கூட்டத்துக்கு எதிர்க்கட்சியை சார்ந்த 2 கட்சிகளை மாத்திரமே அழைப்பு விட்டதாக நாங்கள் அறிந்திருந்தோம். ஆகவே நாங்கள் அது சம்பந்தமாக விசாரித்த வகையிலே மக்கள் பிரச்சனைகளை நாங்கள் இந்த ஒழுங்கிணைப்பு குழு கூட்டத்திலே கதைக்கிற பிரச்சனை சம்பந்தப்பட்ட சாரார் யாரையுமே இந்த குழு கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கவில்லை. ஆகவே நாங்கள் இதை ஒரு அரசியல் பழிவாங்கலாகவும் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த விடயங்களை. எனவே இன்று நடக்க இருந்த இந்த பிரதேச ஒழுங்கிணைப்பு குழு கூட்டத்திலே முக்கிய விடயமாக கிடைக்க இருந்த இந்த பாடசாலை மத்திய கல்லூரி பாடசாலை மதில் உடைப்பு காணி சுவியப்பு விவகாரம் சம்பந்தமான அது அஜெண்டாவிலே முதலாவது இருந்த அந்த சப்ஜெக்டை கதைக்கிறதுக்காக வேண்டியே நாங்கள் இந்த மக்கள் எங்களுக்கு இந்த காணியை பார்க்கிங் அமைக்க கொடுப்பதற்கு எவ்வித விருப்பமும் இருக்கவில்லை. ஆகவே இந்த சம்பந்தமாக எங்களிடம் நிறைய முறைப்பாடுகள் காத்தாங்குடி மத்திய கல்லூரி மைதான விவகாரம் சம்பந்தமாக நிறைய முறைப்பாடுகள் எங்களிடம் வந்திருந்தது. ஆகவே இது சம்பந்தமாக நாங்கள் இன்று பிரதேச ஒழுங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இதை பற்றி கலந்துரையாடி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டிசிசி சேர்மன் கந்தசாமி பிரபு அவரிடம் சில ப்ரொபோசலை நாங்கள் கொடுக்க இருந்தோம். ஆகவே இதை அறிந்த உறுப்பினர்கள் எங்கள் 3 கட்சியை சார்ந்த 3 உறுப்பினர்களையும் இந்த கூட்டத்துக்கு முற்றாக மறுத்துள்ளார்கள். ஆகவே இது ஒரு ஜனநாயகமான நாட்டிலே இப்படிப்பட்ட விடயம் நடப்பது மிகவும் கவலையாகவும் வேதனையாகவும் இருக்கின்றது. நாங்கள் மக்கள் பிரச்சனையை கதைப்பதற்காக தான் அந்த டிசிசி கூட்டத்துக்கு கூட நாங்கள் அதை போக இருந்தோம். ஆகவே இதை நாங்கள் உண்மையிலே மனவேதனையுடன் கவலைப்படுகிறோம். அதே நேரம் எதிர்வரும் இந்த கூட்டத்துக்கு தங்களை அழைக்குமாறும் அதே போன்று கடந்த நகரசபை அமர்விலே எங்கள் 2 கட்சி சார்ந்த இருவருக்கு ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்று மேற்கொண்டிருந்தார் தவிசாளர். அது அந்த காத்தாங்குடி ஆற்றிலே மிதக்கும் படகு சம்பந்தமான வருமானத்தை நாங்கள் தடுத்ததாகவும் அந்த வருமானத்தை தடுத்ததுக்கான காரணம் எங்களிடம் கேட்காமல் அவர் தன்னிச்சையாக அந்த நம்பிக்கை பிரகடனத்தை கொண்டு 11 உறுப்பினர்கள் ஆதரவுடன் அதை நிறைவேற்றி கொண்டார். ஆகவே நாங்கள் அதை எங்கள் காத்தாங்குடி ஆற்றில் மிதக்கும் படகு வருமானத்தை எப்போதுமே நாங்கள் தடுக்கவில்லை. அது ஒரு ஊருக்கு அந்தந்த ஊருக்கு நகரசபையால் வரும் வருமானங்களை நாங்கள் ஒருபோதும் தடுப்பதில்லை. ஆனால் நாங்கள் அதை சபையிலே கூறியிருந்தோம், முறையான அனுமதியை பெற்று அந்தந்த திணைக்களத்திலே சுற்றுச்சூழல் திணைக்களத்திலே முறையான அனுமதியை பெற்று அதுக்குரிய பணத்தை செலுத்தி அதுக்குரிய லைசனை பெற்றதன் பிறகு அதை நீங்கள் அந்த வருமானத்துக்கு விடுங்கள். கடந்த காலங்களிலே ஒரு 30 பேர் ஏற்றிக்கொண்டு போய் அந்த படகு சில ஒரு மழை காலம் நடு ஆற்றிலே சின்ன ஒரு பிரச்சனை ஆகிவிட்டது. உடனே மக்கள் எங்களுக்கு அந்த இடத்திலே வைத்து எங்களுக்கு தொலைபேசி அழைப்பை விடுத்தார்கள். நாங்கள் சொன்னோம், இதுக்கான அனுமதி இன்னும் வழங்கப்படவில்லை. ஆகவே சபையிலே எந்த அனுமதியும் நாங்கள் வழங்கவும் இல்லை. ஆகவே இது சம்பந்தமாக நாங்கள் தவிசாளரிடம் வாட்ஸ்அப் மூலம் நான் அறிவித்திருந்தேன். அதுக்கு எந்தவித அறிவித்தலும் அவர் விடுக்கவில்லை எனக்கு. ஆகவே நான் எனது முகநூலில் நான் அதை பதிவிட்டேன். ஆகவே நாங்கள் வருமானத்துக்கு எந்த வகையிலையும் தடையாக இருக்கவில்லை. அதை நாளை அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்தால் அதை எந்த திணைக்களம் பாரம் எடுப்பது? முறையாக அனுமதி இல்லாமல் செய்தால் அது நகரசபை தான் அந்த பிரச்சனையை பாரம் எடுக்க வேண்டும். ஆகவே நகரசபை பாரம் எடுத்தால் அதிலே நாங்களும் ஒரு உறுப்பினர்கள், ஒரு கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள். ஆகவே நாங்கள் கூறுகிறோம் என்னென்றால், தவிசாளரின் தன்னிச்சையான முடிவுக்கு இல்லாமல் அதுக்குரிய முறையான திணைக்களத்திலே அதுக்குரிய அனுமதிகளை பெற்று அந்த லைசனுக்குரிய பணத்தை செலுத்தி அந்த பற்றுச்சீட்டை எடுத்த பின் அந்த வருமானத்தை ஆரம்பிங்கள். நாளை இது மக்கள் உயிர் சார்ந்த பிரச்சனைகள். அதில் சிறுவர்கள் 7 பேர் போயிருக்கிறார்கள்,
பெண்கள் ஆண்கள் என்று 23 பேர் போய்கின்றார்கள். ஆகவே இதை மக்கள் உயிருடன் விளையாடுவதற்கு யாருக்கும் அது அதிகாரம் இல்லை. ஆகவே இதை முறையான அனுமதியை பெற்று அந்த வருமானத்தை கொண்டு வாருங்கள் என்றால் நாங்கள் சபையிலே எந்தவித வருமானத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதும் இல்லை. முறையாக செய்யுங்கள், தன்னிச்சையான முடிவுகள் எடுக்காமல் முறையான அபிவிருத்திகளை கொண்டாருங்கள் என்றுதான் நாங்கள் இதை செய்கிறோம். அதே போன்று நான் இந்த டிசிசி மீட்டிங் சம்பந்தமான இதுக்கு வன்மையாக கண்டிக்கிறேன்.